வணக்கம் சார். சார் இப்போ நம்ம என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னோவா பிராண்டில் வந்திருக்கிற ஓடிடிஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A870 அந்த மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஸ்டாண்டர்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிடிஆர் ஃபங்க்ஷன் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலோ ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் VFL அண்ட் லேசர் சோர்ஸ். ஸோ இதுதான் சார் காமனாக வரக்கூடியது. ஓடிடிஆரில் வந்துட்டு இப்போ பேட்ச் கார்டை கனெக்ட் பண்ணுறேன் சார். ஸோ இப்போ ஓடிடிஆர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1310, 1550 2 வேவ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1310 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து டிஸ்டன்ஸு, பல்ஸு அண்டு டைம் இந்த மூணையுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிடுறேன்னா ஆட்டோவில் வச்சுட்டு உங்களுக்கு நான் ட்ரேஸ் போட்டு காமிக்கிறேன் சார். நம்ம எக்ஸ்போவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, பல்ஸ் அதுவே செட் பண்ணிக்கணும், டைம் என்னங்கிறத செட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரேஸ் போகும் சார். ஸோ ட்ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்போவில் எப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஈவெண்ட்டுக்கு போயிடும். ஆனால் இதில் அப்படி இருக்காது. ஈவெண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஈவெண்ட்டில் போனீங்க, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஈவெண்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஷோ பண்ணிடும். ஸோ அதே மாதிரி என்ன லாஸு, ஸோ அதே மாதிரி ட்ரேஸ் இன்ஃபாலோ போட்டிங்கன்னா என்ன வேவ் லென்த்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஸோ ஓவரால் லாஸ் எவ்வளோ வந்துருக்கு, ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். சேம் லைக் இது இப்போ வந்து ஓடிடிஆர் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு சோலோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போகணும் சார். இதை பொறுத்தளவு எப்படின்னா உங்களுக்கு நம்ம IOLM ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இதில் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபைபரோட என்ன ஃபைபர், லொக்கேஷன், டேரக்ஷன், ஸோ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லிங்க்இன் ஃபோக்கில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ளிட்டர்ஸை பொறுத்தளவு என்னென்ன ஸ்ப்ளிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை செட் பண்ணால் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சோலோவை பொறுத்தளவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வியூவில் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணிடும் சார். ஸோ அதான் சார் இதோட அட்வான்டேஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ட்ரேஸ் போகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் மாதிரி டைம் அதில் வந்து ஸ்டார்ட் நம்ம செட் பண்ணுற மாதிரி டைம் செட் பண்ண முடியாது. இல்லை டைம் அதுவே எடுத்துக்கிடும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஓடிடிஆரில் சின்ன சின்ன லாஸஸ் கூட மென்ஷன் பண்ணி காமிக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ளைஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஸ்ப்ளைஸையுமே எனக்கு ஷோ பண்ணி காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0.08 மீட்டர் எனக்கு ஹை லாஸ் வருது. ஸோ அதையுமே எனக்கு ஷோ பண்ணி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி மினிமம் லாஸை கூட உங்களுக்கு காமிக்கும். ஆனால் ஓடிடிஆரில் வந்து 2மே ஸ்கிப் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி மைக்ரோ பெண்டு, ஸோ இது இருந்தாலுமே வந்துட்டு இந்த இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சார். இமேஜ் வியூவில் பார்க்கலாம் சார். ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 மீட்ரு. ஸோ அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சோலோ ஆப்ஷனாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், சோர்ஸ் ஃபைலாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவையை பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் சார். நான் ஜஸ்ட்டு சோலோவில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் சார். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.